இப்ப நான் சொல்றத எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்க. நம்ம கஷ்டப்பட்டு ஒண்ணு வளர்த்துட்டு இருப்போம். அது நமக்கு வளராது அந்த பிளான்ட். டக்குன்னு வாக்கிங் போகும்போது, வெளிய போகும்போது பார்த்தா ஒரு பழைய வீடா இருக்கும். அந்த வீட்ல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா அந்த செடி என்னமோ அங்க இருந்து தான் உருவான மாரி நல்லா பொத பொத பொதன்னு வளர்ந்திருக்கும். அதுல என் எக்ஸ்பீரியன்ஸ்ல மெயினான செடி யார் தெரியுமா? மணி பிளான்ட். இந்த பையன் நமக்கு ஆட்டம் கட்டுவான். எவ்வளவு கஷ்டமான செடியை கூட வளர்த்துடலாம். இந்த மணி பிளான்ட் பாத்தீங்கன்னா நம்மளை விட அப்படி சும்மா போட்டிருக்க இடத்துல நல்லா வளர்ந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கு இடையில ரொம்ப ஈஸியான அண்டர் ரேட்டடான பிளான்ட் தான் இந்த வாண்டரிங் ஜூ. இது நிறைய பேர் வந்து நீங்க நர்சரிஸ்ல பார்த்துருப்பீங்க. என்கிட்ட 2 3 பேர் இதை வந்து அனுப்பி டவுட்ஸ் கேட்டாங்க. சரி இதை பத்தி பேசும், அண்டர் ரேட்டடான பிளான்டா இருக்கே, இதை பத்தி பேசுவோம் தான் நினைச்சேன். நீங்க மணி பிளான்ட் இதெல்லாம் வாங்கி பேசிக்கா வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வாண்டரிங் ஜூ வாங்கலாம். சீரியஸா சொல்றேன். இதோட ஆரிஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சவுத் ஆப்பிரிக்கா அந்த சைட்ல இருந்து ஃபாரஸ்ட்ல தான் இதோட இது. ஸோ இது டெசர்ட் கிடையாது. கீழே ஃபாரஸ்ட்ல வந்து இது ஒரு க்ரீப்பர் பிளான்ட். எங்க சாயில டக்குன்னு பாக்குதோ அங்க டக்குன்னு ரூட் விட்டுரும். அண்ட் ஹேங்லையும் நீங்க வைக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி டு ப்ரொபகேஷன். நான் வந்து வீடியோ எல்லாமே அட்டாச் பண்றேன். ஸோ 3 daysல 4 daysலயே டக்குன்னு ரூட்ஸ் எல்லாம் வந்துடும். ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த லீஃப் கீழே 3 inch கீழே ஒடிச்சு நீங்க ஒன்றும் வாட்டர்ல போட்டு வைக்கலாம். இல்ல அப்படியே எடுத்து சைட்ல நீங்க இது பிளான் பண்ணிட்டாலும் சூப்பரா வந்துடும். டெடிஸ்கேண்டியா நானா வாக், அதுக்கப்புறம் இது வந்து ஜெப்ரினா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த ஃபேமிலியில நிறைய பிளான்ஸ் இருக்கு. பட் இது வந்து ஏன் ஜெப்ரினா ஜீப்ரா பிளான்ட் அப்படின்னா இந்த பேட்டர்னால தான். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் எலிவேட் ஆகணும், இந்த பேக் சைட்ல பர்பிள் கலர் வரணும், இது இன்னும் கொஞ்சம் பிங்கிஷா கூட ஆகும். இந்த பிளான்ட் வேணும் அப்படின்னா நீங்க சன்லைட்ல கண்டிப்பா வைக்கணும். ஒரு நல்ல ஒரு மாடரேட்டான சன்ல வச்சீங்கன்னா சூப்பரா வளரும். என்கிட்ட கேட்டவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு இது மாதிரி ஃபுல்லாவே பிளான்ட் போயிடுச்சு, அப்படியே பட்டு போச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கூட கொடுத்தேன், எனக்கு அப்படியே போயிடுச்சு அப்படின்னா 2 reasons. என்ன அப்படின்னா, ஒன்னு நீங்க ஓவர் வாட்டரிங் பண்ணிருப்பீங்க, அப்படியே ஃபுல்லா ஸ்டெம் எல்லாம் செத்துருக்கும். என்னதான் டிராபிக்கல் ஃபாரஸ்ட்ல இருந்து வந்திருந்தாலும் இதுக்கு ஓவர் வாட்டரிங் பண்ணக்கூடாது. எப்படி வாட்டர் பண்ணலாம்னா, ஒரு 3 days ஒன்ஸ் பாருங்க, வாட்டர் பண்ணிட்டு தொட்டு பாருங்க, ஃபுல்லா ட்ரையா இருக்கு அப்படின்னா ஃபுல் வாட்டர் கொடுத்து அந்த கீழே வந்துடணும். வாட்டர் இப்பதான் இல்லாத போது திருப்பி வாட்டர் ஊற்றலாம். அண்ட் சன்லைட் கண்டிப்பா கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்னா இந்த லீஃப் எல்லாம் வந்து எல்லாம் ஆயிடும். இந்த ஸ்டெம் எலாங்கேட் ஆகி ஒரு மாதிரி பார்க்கவே வியர்டா இருக்கும் பிளான்ட். அதனால கூட இறந்து போகலாம். ஸோ இது ஈஸி. அப்படியே டக்குன்னு ஒடிச்சு வச்சுட்டு போகலாம். மணி பிளான்ட் வளர்க்க ஸ்ட்ரகிள் பண்றவங்க வந்து வாண்டரிங் ஜூ வாங்கி வளங்க. எக்ஸலண்டான பிளான்ட். எனக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு, கலர்ஃபுல்லா அதை டெக்கரேட் பண்ணனாலும் நீங்க இதை வாங்கலாம். ஸோ தேங்க்